வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடிக்கு பதில் செங்கோட்டையன் முதல் வேட்பாளரா? அமித்ஷா போடும் கணக்கு. தமிழக அரசியல் தலைகீழ் மாற்றங்களாம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்த போதுதான் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக என்றும் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்றும் அவர் தெரிவித்தாராம். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு மதுரையில் நடந்த முருகபக்தர் மாநாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி என்று கூறியது அதிமுக தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாம். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுகவிலிருந்து ஒருவர் தான் முதலமைச்சர் என கூறி எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவை குறிப்பிடாமலே இருந்தபோதுதான் மேலும் அவர்கள் ஆதரவாளர்களிடம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில்தான் தற்போது அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக வெளியேற்ற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாகவும், பாஜக வெளியேறினால்தான் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்ற கணக்கை அவர் போட தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு மாறாக தான் அமித்ஷா வேறொரு கணக்கு போட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறதாம். அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக விலகி கொள்ள தயார் என்றும், எங்களுக்கும் திமுகவும் தோல்வியடைய வேண்டும் என்பதுதான் முதல் குறிக்கோள் என்றும் பாஜக தரப்பில் கூறப்படுகிறதாம். ஆனால் அதே நேரத்தில் தான் தமிழகத்தில் 8 தொகுதிகளில் பாஜக தனித்து நிற்கும் என்றும், அந்த தொகுதிகளில் அதிமுக கூட்டணி மறைமுகமாக தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ரகசிய திட்டம் தீட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை அந்த 8 தொகுதிகளில் 6 தொகுதிகள் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பின் ஆட்சியிலும் பங்கு கேட்கும் திட்டமும் இருப்பதாகவும் தெரியப்படுகிறது. இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்றும், செங்கோட்டையனை முதலமைச்சராக்கி தங்கள் திட்டத்தை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பாஜக தயங்காது என்றும் கூறப்பட்டு வருகிறது. மொத்தத்தில் பாஜக தனது கட்சியை மட்டும் நிர்வாகம் செய்யவில்லையாம், அதிமுகவையும் சேர்த்து நிர்வாகம் செய்து தமிழகத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் கூறப்படுகிறதா. பன்னீர்செல்வத்திடமிருந்து கட்சியை எடப்பாடி பழனிசாமி எப்படி மீட்டெடுத்தாரோ அதே போலத்தான் பாஜகவிடமிருந்து அவர் கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று அதிமுக நலம் விரும்பிகள் அனைவரும் அவர் தரப்பினரும் கூறி வருகிறார். இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.